செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த மூவேந்தர் மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மூவேந்தர் மீடியாவுக்கு உதவணும்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. வணக்கம். 2 நாளைக்கு முன்பதாக ஃபேஸ்புக்கில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது அவருக்கு ஜாதினா என்னன்னே தெரியாது, ஜாதி வெறின்னு என்னென்னு தெரியாது. நல்ல ஒரு பற்றாளர், நல்ல பண்பார், நல்ல மனிதன் கூட சொல்லலாம். அவரை எல்லா சமூகத்தின் மீதும் நல்ல அன்பாக பேசுறதுக்கு, அன்பாக பழகுவார். இது வரைக்கும் அவர் அப்படி தான் இருக்காரு. அவருக்கு ஜாதி வெறியும் கிடையாது, இது வரைக்கும் என்ன ஜாதின்னு அவர் தெரியாது. அவர் ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்ன பேட்டி கொடுக்குறாருன்னா, ஈக்குவாலிட்டி இங்கே எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ அவருக்கு இந்த ஜாதி எங்கே அவருக்கு தெரிய வருதுன்னா, ஸ்கூலில் வாத்தியார் சொல்கிறாப்புல. அதாவது நீங்கள் பிறப்பால் உயர்ந்தவர்கள், அதை நான் பின்னால் சொல்கிறேன். இங்கே வாத்தியார் தான் அந்த ஜாதி வெறியை அவருக்குள்ள என்ன செஞ்சுருக்காரு, ஊட்டியிருக்கிறாரு. அதை அப்படியே இது வரைக்கும் என்ன செஞ்சுருக்காரு, பின்பற்றி வருகிறார். அதை பின்பற்றி நடந்து கொண்டு இருக்கிறார் என்று கூட சொல்லலாம். அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவர் 1ஆம் கிளாஸ் படித்தாரா 2ஆம் கிளாஸ் படித்தாரா எனக்கு தெரியாது, அது அவர் படித்தார், அவருக்கு தான் தெரியும். ஆனால் என்ன சொன்னால், 5ஆம் கிளாஸில் நான் 6ஆம் கிளாஸுக்கு நான் போகிறேன். போகிற பொழுது அங்கே எல்லாருமே எம்பிசி, ஓபி, எஸ்சிகிசி எல்லாருமே கிழிஞ்சி சட்டை, கிழிஞ்சி டவுசர் எல்லாம் ஒன்றா தான் போட்டிருந்தோம், எல்லாம் ஒரே மாதிரி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அங்கே புதுசாக செருப்பு, சட்டை, டவுசர்லாம் இருந்தது. அப்போ நானும் கிழிஞ்சி சட்டை, கிழிஞ்சி டவுசர் போட்டிருந்தேன். அப்போ நீங்கள் நமக்கு புது சீடை கொடுக்க போகிறாங்க, நமக்கு சந்தோஷப்பட்ட மகிழ்ச்சியாக இருந்துன்னு சொல்கிறார். அப்போ வாத்தியார் வந்தவொடனே வாத்தியார் என்ன சொல்கிறார் அப்படின்னா, பிறப்பால் உயர்ந்தவர்கள் எந்திங்க அப்படின்னு சொன்னாங்களாம். இப்போ பிறப்பால் உயர்ந்தவர்கள் இவங்கெல்லாம் எந்திரிச்சார்களாம். 10 பேர் எந்திரிச்சாங்க வச்சுக்கோங்க, 10 பேர் எந்திரிச்சார்கள். அதற்கு பின்பதாக பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்கள், பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்கள் அந்த உட்கார்ந்திருந்த எஸ்சி பசங்களை கூப்பிட்டு அவர்களுக்கு அந்த புதிய சீடெலாம் கொடுத்துருக்குறாங்க. அப்போ அண்ணா அவர்கள் ஞானத்தோடு, அறிவோடு, நல்ல சிந்தனையோடு ஒரு கேள்வி கேட்டுக்காரு வாத்தியார்ட்ட போய். என்ன கேட்டுக்காரு அப்படின்னா, ஏன் சார் நாங்களும் கிழிஞ்சி சட்டை, கிழிஞ்சி டவுசர் போட்டிருக்கோம், எங்களுக்கு எனக்கு கொடுத்தாம அவங்களுக்கு ஏன் கொடுத்தேன்னு கேட்டுருக்காரு. அப்போ வாத்தியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நீங்களாம் பிறப்பால் உயர்ந்தவர்கள், அவர் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு சொன்னதான் சொல்கிறார். இப்போ ஞானமாக அறிவோடு, ஏன் சார் எங்களுக்கு நாங்களும் கிழிஞ்சி சட்டை, கிழிஞ்சி டவுசர் போட்டிருக்கோம், எங்களுக்கு கொடுக்காம ஏன் சார் அவங்களுக்கு கொடுத்தேன்னு கேட்டால் இவர் என்ன கேட்டுக்கணும், எப்படி சார் நாங்கள் பிறப்பால் உயர்ந்துட்டோம், அவங்க எப்படி சார் பிறப்பால் தாழ்த்தப்பட்டாங்கன்னு கேட்டுக்கணும் வேண்டாமா? அது அறிவோட கேள்வி கேட்டிருக்கணுமா? சட்ட டவுசர் கேட்ட தெரிஞ்ச உங்களுக்கு ஏன் ஏனமாக கேட்க தெரியலை? எல்லாரும் சமமாக பார்க்கக்கூடிய நீங்கள் ஏன் கேட்கல? நீ கேட்கலாம், எல்லோரும் சமம் தான் தானே சார், நீங்கள் ஏன் சார் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க, வைக்கிற கேட்டுக்கணும் வேண்டாமா? இப்போ இவர் என்ன ஒரு வன்மத்தோடு இருக்காருன்னு யோசிச்சுக்கோங்க. ஆனால் அவருக்கு ஜாதின்னா என்ன தெரியாதுங்க, ஜாதி விஜயம் கிடையாது, இதுவரைக்கும் ஜாதி தெரியாது. வாத்தியார் சொன்னதை அது அப்படியே இது வரைக்கும் பின்பற்றி வருகிறார். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் முதல்ல ஈக்குவாலிட்டி, சலுகை, இடஒதுக்கீடு அப்படின்னு முதல்ல நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா தெரிஞ்சுக்கணும். முதல்ல அதை நல்லா படிச்சுட்டு அப்புறமா என்ன செய்யணும், வீடியோ போடணும். நல்லா கேட்டுக்கணும். நீங்கள் 18% எஸ்சிக்கு, இப்போ 3 போயிடுச்சு, 15 தான் இருக்குது. இந்த 15ல் இதில் 26 சாதி வருது. புரியுதா? இது எப்படி கொடுக்காங்க, எதுன்னு அடிப்படையில் கொடுக்காங்க நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. முதல்ல அதை புரிஞ்சுக்கிட்டு தெளிவாக வீடியோ போடுங்க. இன்னொன்று, நீங்கள் அப்புறம் நீங்கள் பிள்ளைவாளை உங்களோட இணைச்சி பேசுகிறீங்க, சமமாக வச்சு பேசுகிறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது உங்களுடைய மனப்பான்மை பெருந்தன்மை கூட சொல்லலாம். ஒரு சில தலைவர்கள் கூட உங்களோட இணைந்து போகலாம். ஆனால் ஒட்டுமொத்த பிள்ளைவாளும் அப்படி இணைஞ்சி போக மாட்டாங்க. ஒட்டுமொத்த பிள்ளைவாள் உங்களை அவங்க கீழே தான் உங்களை பார்க்குறாங்க, தாழ்ந்தவனை தான் பார்க்குறாங்க. அதில் புரிஞ்சுக்கணும் முதல்ல. இன்னொன்று, ஐயர் சொல்கிறாங்க, ஐயர் சூத்திரர்கள்னு சொல்கிறாங்க. சூத்திரர்கள் அப்படின்னா அதான் எஸ்சி பட்டியல் அல்லாத ஜாதி, எஸ்சி பட்டியல் அல்லாத ஜாதி. நீங்களும் அதில் வருவீங்க. நீங்கள் எல்லாருமே என்ன செய்வீங்கன்னா ஐயருக்கு தாழ்த்தப்பட்டவர்கள். அதை போல் நீங்கள் புரிஞ்சுக்கணும். நான் இதை அரசியல் களத்தில் இதான் நடக்கு, நீங்கள் யாருனாலும் கேளுங்க, இதான் நடந்துகிட்டு இருக்கு. இன்னொன்று, நாங்கள் எங்களுடைய பார்வையில் எங்களுக்கு உயர்ந்தவர்களும் கிடையாது, எங்களுக்கு தாழ்ந்தவர்களும் கிடையாது. நாங்கள் எல்லாற்றையும் சமமாக பார்க்குறோம், அண்ணன் தம்பியாக நாங்கள் பழகி கொண்டிருக்கிறோம். ஒரு சில பேர் ஜாதி வரியை தூண்டு வகையில் பேசி கொண்டிருக்கிறதால வன்மையாக நாங்கள் கண்டிக்கிறோம். ஆனால் நாங்கள் உழவர் கூடி, விவசாய கூடி,
அந்த மனநிலையோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சகோதராக வாழ்வோம், அன்போடு பழகுவோம், தமிழ்நாட்டை வாழ வைப்போம். நன்றி, வணக்கம்.